ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லூலு மாலோட பார்க்கிங்கில் தாங்க இருக்கேன். காலைல லூலு மால்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. சுற்றி பார்க்கும்போது ஃபோனில் பேட்ரி இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ சைடில் ஒரு இடத்துல போய் சார்ஜ் போட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, லூலு மாலுக்குள்ளே எவ்வளோ கார் வந்திருக்கு. பார்க்கிங்கை பார்த்தீங்களா, பார்க்கிங்கே ஃபுல்லாகுது. அவ்வளோ கார் கிட்டத்தட்ட ஒரு 300 கார் கிட்ட நிற்கும்னு நினைக்கேன். 300க்கு மேலே தான் நிற்கும். பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை பெஞ்சிட்ருக்கு. இதே தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னு வைங்களேன், வெக்க காற்று அப்படி அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது, மழையும் பெய்யுது. அது ஏன் கேரளாவில் மட்டும் பெய்யுது? வெறும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே மழை வருது, அதுக்கு மேலே மழை வர மாட்டேங்குது. வர வர வெயில் ரொம்ப அடிக்குது. பேசாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் இருந்துடலான் இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க லூலு மாலை விட்டு நாங்கள் தாண்டியாச்சு. பார்த்தீங்களா, இதாங்க லூலு மால். எவ்வளோ பெரிய கடை. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாங்க. உள்ள மீன் கறியில் இருந்து மட்டன், பஃபலோ கறி, ரேபிட்டு, அதே மாதிரி மளிகை சாமான்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு மட்டும் தான் கொஞ்சம் டபுள் ரேட்டாக இருக்குது. நம்ம சாதா கடையில் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் வந்து இங்கே 20 ருபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 10 ரூபாவை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், நீங்கள் பக்கத்து கடையில் வாங்கிட்டிங்கன்னா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் 4 வே ரோடு போட்டிருக்காங்க. அந்த மாலுக்கு போனால் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா பளன்னு மின்னுது. ஏன்னா உள்ளே லைட் அவ்வளோ போட்டிருக்கு, ஏசி வேறு அவ்வளோ இருக்குது. ஆனால் ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அவ்வளோ நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. பார்த்தீங்களா, இந்த ரோடு பார்க்கவே புதுசாக இருக்கா? ஆமாங்க, இது புது ரோடு தான். அதனால தான் இந்த லைட்டு ரோடெல்லாம் நல்லா பளிச்சுன்னு மின்னுது. இன்னும் ஒரு 6 மாதம் தள்ளி போச்சுன்னா இந்த ரோடே வந்து ரொம்ப இருண்ட வீடு மாதிரி ஆயிரும். இப்போ தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த லைட்டு எல்லாமே எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கல்யாண டைம் தானே உங்கள் வீட்டில் நீங்கள் தூப்பீங்க, பெயிண்ட் அடிப்பீங்க, அதே மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இது வந்து எலெக்ஷன் டைம் வேறையா, அதனால தாங்க எல்லாமே ப்ரைட்டாக தெரியுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே டல் ஆயிரும். ஏன்னா எலெக்ஷன் டைம் தான் ரோடு போடுவாங்க, வீடியோட காசு தருவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆளையே காணும். சரி, நமக்கு எதுக்கு அதெல்லாம். சரி, நம்ம ஃபோனில் கிரிக்கெட் பார்க்கலான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அடிக்கானுங்க அடி. 260 ரன்னு, 250 ரன்னு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 200 ரன் எடுத்தாலே பெரிய ஸ்கோரு. எவனும் நம்ம இதை சேஸ் பண்ணவே முடியாதுன்னு நம்ம நம்பி விளையாடலாம். கண்டிப்பாக நம்ம டீம் ஜெயிக்கும் நம்பலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 அடித்தாலுமே சேஸ் பண்ணுறதுக்கு டீம் இருக்குது. இந்நேரம் எல்லா பவுலர்ஸும் என்னை தேட வேண்டாம்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஓட போகிறாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச சேவ் த பவுலர்ஸும் ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு நான் அந்த வீடியோவில் வந்து போகிறேங்க. பாய். நான் கிரிக்கெட் பார்க்க போகிறேன், நீங்களும் பாருங்கள்.